வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ தக்காளி சேர்வை செய்ய போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் அதெல்லாம் பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு உரித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10-15 உரித்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப்பு தேங்காய். இது வந்து நான் 4 பேர் சாப்பிட்றது அந்த மாதிரி நான் வைக்கிறேங்க. 1 கப்பு தேங்காய். அதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நான்வெஜ்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இது நல்ல ஒரு ரெசிபிங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான், செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. நல்லா பொரியட்டுங்க. நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லாலாம் வதக்க வேண்டாங்க. ஒரு அரை பதத்தில் வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உரி சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து வதக்கி அரைச்சதுனால சேர்க்கலை. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காயெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. தக்காளி, வெங்காயம் இது மட்டும்தான். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு உங்களுக்கு தண்ணியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியாக சேர்த்துங்க. இல்லை கிரேவி பதத்தில் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி ரொம்ப சேர்க்கலைங்க. இது இப்படி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு எதுவுமே இல்லை. நம்ம அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய். இப்போ 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொத்தமல்லி நல்லா 1 கைப்பிடி அளவு நறுக்கி வச்சுக்கோங்க.
வதக்கி அரைச்சதில் முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துக்கல. முந்திரி பருப்பு போட்டால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கல, நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதெல்லாம் வதக்கி அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டில் முந்திரி பருப்பு வேணால் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவராக நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான அல்டிமேட்டான தக்காளி சேர்வை ரெடி. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் தோசைக்கு தாங்க செஞ்சுருக்கேன். செஞ்சு பாருங்கள். ஓகே, பாருங்க. தேங்க்யூ.